நீதிபதி முன்னால வாதாடுறான். ஏன் தெரியுமா? தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, நீ படிச்ச பொண்ணு. முனியா, அந்த பையன் ராசப்ப அடிக்கு பயந்து விஷயத்தை கட்டி போட்டா எல்லாமே கெட்டு போயிருமேடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானே நம்ம சிட்டு போயிருக்கான். வெளியாகி போச்சா? இல்ல, இந்த நம்ம ராசப்ப ஊரே போச்சு. என்னடா சொல்ற? நம்ம ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு மேகநாதரே அவனுக்கு குளித்த புத்திசாலி. வாவா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் போறது ஒரு யுகம் போல் தோணுது. சீக்கிரமா வந்திருப்பேன். காட்டுல சிறுத்தையும் கரடியும் பயங்கரமா சென்று போட்டது. வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அன்னைக்கு நம்ம காடு சுத்தி பார்த்தோமே, அப்ப கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியல. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. லீலா, உண்மையான காதலுக்கு
பல இடைஞ்சல்கள் வரும். அப்படி உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோன்னு நினைப்பேனே தவிர சத்தியமா நினைக்கவே மாட்டேன். வாழ்நாள் பூரா உங்களோடவே இருக்கிற அந்த பொன்னான காலம் எப்போது வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத லீலா, கூடிய சீக்கிரம் அதை நின்று. சரி, ஐயா தேடுவேன், நான் வரேன். லீலா, சங்கர், நான் வரட்டுமா? சங்கர், ஐயா வாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு பொருளை பத்திரமா வச்சு பாதுகாத்து வரும்பொழுது அதுல உன்னுடைய கடமை. நானும் அந்த பொருளை என் கண்ணின் மணிகளை போல் காத்து கடமைப்பட்டேன். அப்படி அடைக்கலமா வந்த பொருள் நீ ஆசைப்படும்படியான பொருளா இருந்தா என்னை ஆதரித்து வரும் உங்களுக்காக நான் என் ஆசைகளை கூட அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்ப உனக்கே ஏற்பட்டு. எனக்கு என்னது? என்னிடத்துல அடைக்கலமா வந்த லீலா நீ மறந்து. அது ஒரு ஜமீன்தார் மகள். நீ என்னதான் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருந்தாலும் பிறருடைய கண்களுக்கு நீ ஒரு யானை பார்க்க. நாளைக்கு ஜமீன்தார் பார்த்து நான் என்னுடைய மகளை உங்களிடத்துல நம்பி விட்டுட்டு போனதுக்கு இதுதான் பலனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தலை பண்ணிக்கிறதா? வேண்டாம். ஊமையா நிக்கணுமா? வேண்டாம். இல்ல மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். எனக்காக நீங்கள் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். சங்கர், நீ என் மேல அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ லீலாவை மறந்துடு. செங்கனிவாய் திறந்து சிரித்திடுவாய். செங்கனிவாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து சிரித்திடுவாய்.
தித்திக்கும் தேன் கூடமே செந்தக போற்றரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம் சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம் சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். கண்ணியின் ஆவல் தன்னை கடை கண் சொல்லும் கண்ணே கண்ணியின் ஆவல் தன்னை கடை கண் சொல்லும் கண்ணே. எண்ணத்தை கிள்ளும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே எண்ணத்தை கிள்ளும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே அலை மோதும் உணர்வாலே கனலாகவே உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே நிழலாகி உருவாத காதல் தன்னை நிழலாகி உருவாத காதல் தன்னை நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். மணிமகுடத்தில் ஒளி வீச வேண்டிய மாணிக்கம் தீரா நீலா அழகு சாம்ராஜ்யத்தின் அலங்கார திருவுருவம். நீயோ அவள் அருகில் நிற்கவும் அருகதையற்ற சாதாரண யானைக்கா. லீலா ராஜகுமாரி, ஐயா நீ ஒரு யானைக்கா. லீலா அன்று நீங்கள் சாகும் தருவாய் இந்த பெட்டி என்னிடம் கொடுத்து இதனால் உன் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்லி உயிர் விட்டீங்களே அப்பா. ஆனால் இன்று அந்தஸ்தை காட்டி எங்கள் காதலுக்கு தடை விதித்து விட்டார்களே அப்பா. என் வாழ்வு புத்துயிர் பெறாதா? அருமையாகத்தான். அப்படி என்றால் இந்த பெட்டியின் ரகசியம்தான் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. லீலா, நீ சங்கரை காதலிக்கிறத பற்றி எனக்கு தடையில்லை. அவனே கட்டிக்கிடணும்னா கூட நானே முன்ன இருந்து நடத்தி வச்சிருப்பேன். ஆனா உன்னுடைய தந்தை கூட இருந்து அவரே ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன மாதிரி?
ஐயா, நானும் சங்கர் உண்மையிலே அன்பா பழகிட்டோம். அன்பில பல வகை இருக்குதும்மா. ஒரு வாலிபனும் பெண்ணும் நாங்க அன்பா பழகிறோம் பண்பா பழகிறோம்னு என்னதான் சொன்னாலும் உலகம் அவ்வளவா ஒத்துக்காதம்மா. உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு நியாயம் பட்டு நான் செய்யறேன். தப்பு லீலா. படகுல பயணம் செய்துட்டு இருக்கிற போது படகை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. அது பைத்தியக்காரன். இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிறவரை உலகத்தை மதிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சங்கரை காதலிக்கிறனால யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதோட நீ விரும்புறது சாதாரண யானைப்பாகன்னு கேள்விப்பட்டார்னா அந்த நிமிஷமே என்ன நடக்கணும் நீயே முடிவு பண்ணு. சங்கர் யானைப்பாகனா இருக்கலாம், ஆனா அவர் உங்க சொந்த மகனை போல்தானே இருக்கிறார். அதுல அந்தஸ்து பேதம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீ பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கவனமே வேற. நான் ஜமீன்தார் நிலையிலிருந்து பார்க்கிறேன். சங்கர் சாதாரண ஒரு யானை பாக்க. ஆமா, நீ ஜமீன்தார் மகள், கோபுரத்து மேல இருக்கு. அவன் சாதாரண குப்பமேட்ல இருக்கிறவன். மனசுல வந்து சொல்ற, நீ கண்டிப்பா சங்கரை மறந்துடு. உன் சமாதானத்தை கேட்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு. என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலையானா உன்னை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த குற்றத்திற்காக நான் அவமானப்படுறேன். நான் கேவலம் ஒரு யானைப்பா. என்னை தவறாக கருதுகிறீர்கள். லீலா என்று அன்பாக அழைத்த நீங்கள் இன்று என்னை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக இப்படி எல்லாம் பேசாதீர்கள். நான் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதே போல் நான் உங்களை மறக்கவில்லை. அப்படியானா நம் இருவருக்கு இடையே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தஸ்து என்ற திரை இடப்பட்டிருக்கிறது. அப்படியானா ஐயா உங்களிடம் கட்டளையிட்டு விட்டார். காதல் கட்டளைக்கு அடங்கக்கூடியதா? காதலிக்காதவர்கள், காதலிக்கும் வயதை கடந்தவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது எப்படி முடியும் சங்கர்? விடை காண முடியாத கேள்வி மீது விடை காண முடியாத கேள்வி. அதற்கு ஒரே ஒரு முடிவுதான். என்ன அது? விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை. இதில் யாருக்கு யார் விட்டுக் கொடுத்தது? இளைஞர்கள், பெரியவர்கள். முடியாது சங்கர், முடியாது. உங்கள் மீதுள்ள காதலை என்னால் யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்க அப்பாவிடம் நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாக இருங்கள். இத்தனை தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் பெரிதும் வெற்றி பெறப்போவது அந்தஸ்து. அதனால் யாருக்கும் வேதனை உண்டு பண்ணாமல் உன் காதல் நினைவுகளை தாங்கி இதயத்தோடு நான் இறந்து விடுகிறேன். வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர். லீலா, என்னை மன்னித்து விடு லீலா. சங்கர், லீலா, சங்கர், லீலா.
புன்னல சார், கொஞ்சம் புன்னல. அதாவது சிரிப்பு சார். கேமராமேனா தற்கொலை பண்ணிக்க போறோம், எப்படியா சிரிப்பான்? ஓ எடியா நீ? சரியா? சரி சார், சரி. ஓகே, நாளைய பத்திரிகையில காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாருன்னு கொட்ட எழுத்துல இருக்கணும். கெட்டிங்க நம்மளாத்தான் இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தொலைச்சு போடுவோம். நான் பத்திரிகை பாப்பேன் நானு. பத்திரிகை போடுறதுக்கா நீ பில்ல அனுப்பியா சார்? எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேர் ஆஃப் எமலோன்னு அனுப்பு. தூத மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. சார் போயா நீ? உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. சாகலைன்னா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களா? ஐயோ, பள்ளி கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. வண்டி வரா, வண்டி வரா. ஏ காதல் கடவுளே, மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். பள்ளியை காதலித்து காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே சாவது என்று முடிவு கட்டி விட்டேன். சாவது என்று முடிவு கட்டி விட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் சாவதை நிறுத்தி விடுவேன். சத்தியமா பிறகு சாக மாட்டேன். அதுக்கு வர மாட்டாங்களே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காளையின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம், காதலிக்கலாம். சரி, கந்தன் துணிந்து விட்டார். சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். ஆகா பண்ணு. ஐயோ, இப்பவாவது மனசு இறங்கிட்டேன். காதலம் நான் உன்னை காப்பாற்றவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அது சரி பண்ணதுக்கு தான் வந்தேன். ஏங்க இப்படி இருந்தா நீ எப்படி காத? ஐயோ ஐயோ, கயத்தை கூட சரியா போட தெரியல, சாகுறாரு. இப்ப சரியா இருக்கு, இந்த மாட்டிக்க. பள்ளி பள்ளி, இந்த மாதிரி கருத்தத்தை மாட்டாத நீ. எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்னையா பொம்பளை மனசை புரிஞ்சுக்காதவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கருத்துல இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா, ஏயா காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்? ரகசியந்தா ரகசியந்தா, ஆம்பளைக்கு பொம்பளை அவசியந்தா. இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியந்தா ரகசியந்தா, ஆம்பளைக்கு பொம்பளை அவசியந்தா. இருப்பவங்க முனிவர்களாக இருப்பவங்க என்ன மண்ணு பொண்ணு பெண்ணு கண்ணு. மூவாசை இருப்பவங்க முனிவர்களாக இருப்பவங்க மங்கையர்கள் துணை இல்லாம வாழவில்லையா? மங்கையர்கள் துணை இல்லாம வாழவில்லையா? முன்னாளில் ஒரு முனிவர் மேனகை மேல் ஆசை வச்சு, முன்னாளில் ஒரு முனிவர் மேனகை மேல் ஆசை வச்சு பொன்னான தவச விட்டு ஓடவில்லையா? இங்கப்பா பொன்னான தவச விட்டு ஓடவில்லையா? அதனால் ஆம்பளைக்கு பொம்பளை அவசியந்தான். இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியந்தான் ரகசியந்தான், ஆம்பளைக்கு பொம்பளை அவசியந்தான்.
மானும் மரத்தில் உண்டு பேதமில்லா காதல் கொண்டு பொண்ணும் மானும் மரத்தில் உண்டு பேதமில்லா காதல் கொண்டு பூப்பதுவும் காய்ப்பதுவும் புரியவில்லையா பூப்பதுவும் காய்ப்பதுவும் புரியவில்லையா அது போலாம் வளைக்கு பொம்பளை அவசியம்தான் இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான் ரகசியம்தான் ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான் மாம்பழம் தான் சக்கரையில் தேராட்டா கசந்திடுமா மாம்பழம் தான் சக்கரையில் தேராட்டா கசந்திடுமா நீம்பு பேச்சு என் மனச மதியம் பண்ண முடிஞ்சிடுமா நீம்பு பேச்சு என் மனச மதியம் பண்ண முடிஞ்சிடுமா காம்பில்லாத கோடாலி காரியத்துக்கு உதவிடுமா காம்பில்லாத கோடாலி காரியத்துக்கு உதவிடுமா தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா அவசியமும் தெரிஞ்சு போச்சு ரகசியமும் புரிஞ்சு போச்சு ஆம்பளைக்கு பொம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை அவசியம்தான் இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான் ரகசியம்தான் ஆம்பளைக்கு பொம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை அவசியம்தான் சங்கர், பாண்டவமங்கலம் ஜமீன்தார் ஒரு யானை குட்டி வேணும்னு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்னங்க காக்கா பிடிக்கிறவங்களுக்கு தான் யானை பிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அண்ணனுக்கு என்ன பூனையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்துட மாட்டாரு. ஐயா இன்னைக்கே குடிகள் எல்லாம் வெட்டி வேலை ஆரம்பிச்சிருக்கேன். சரி வாடா போ. அதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்குன்னு. என்னடா வேலை? சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 பாப்போம். இல்ல சாதாரண நினைச்சு போட்டியா அண்ணன்? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னவங்கலாம் பசி வேலை வந்த உடனே வயிறே பிரதானம்னு சொல்றாங்க தெரியுமா? எதுக்குடா போய் சொல்ற? வள்ளிய சந்திக்கணும். அண்ணே அடம் யானை பிடிக்க போறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அனுப்ப வேண்டாமா? நீ என்ன நீ திருப்பி வேற வழக்கமா இந்த நேரத்துக்கு தான் யாரை கூட்டி இந்த சுத்தமா வரும். எல்லோரும் சத்தம் போடாம மரங்கள்ல ஏறி மறைஞ்சிட்டு போங்க போங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவோம். வீட எங்க இருக்கு? இதோ பாத்தியா, இது சமய கட்டு, இது சாப்பிடுற இடம், இது மாடு கட்டுற இடம், இது படுக்கிற இடம். ஏன் சிரிக்கிறேன்? சிறுக கட்டி பெருக வாழுன்னாங்க தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு நாம எப்படி குடும்பம் நடத்த போறோங்கிறத ஒத்திகை பாக்குறதுக்காக இந்த ஏற்பாடு. காதலுக்கே ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஒத்திகை பார்க்காத நாடகம் உருப்படாது, சாதகம் பண்ணாத சங்கீதம் புதுமையா இருக்காது தெரியுமா? சரி, குடும்பத்துக்கு வேண்டியதை கவனிக்குமா? இப்போ நானும் ஒரு பசு மாடு வாங்கிட்டு வர்றேன். நிறுத்து, இந்த குடும்பம் உருப்படாது. ஆரம்பத்திலே அவசகுணம் முடிச்ச மாதிரி. பின்ன என்னங்க நான் தனிச்சு சொல்றீங்க? நாமன்னு சொல்ற அந்த ஒத்துமை மனப்பான்மை உனக்கு வல்லையே, அப்புறம் எப்படி இந்த குடும்பம் உருப்பிடும்? சரி, நம்ம 2 பேரும் ஒரு படி பால் கறக்கிற பசுமாடை வாங்கிட்டு வர்றோம். ஏன்னா அதை என்ன செய்யணும்? அந்த ஒரு படி பாலையும் கறந்து நிறுத்து. நிச்சயமா அந்த குடும்பம் உருப்படாது. ஏன் உருப்படாது? என்ன கண்ணு குட்டிக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலையும் கறக்கணும்னு சொல்றியே, எப்படி இந்த குடும்பம் உருப்படும்?
நீ எங்க புள்ள குட்டிகளை பார்த்து நல்ல முறையில வளர்க்குற மாதிரி தெரியல. புள்ள பாயா இல்லையா புட்டி பால கொடுப்போம் சொல்றேன். நீ பசுமாடு மாத்திரம் தானே வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன். கண்ணு குட்டி சேர்த்து சொன்னியா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, சரி 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 சரி. நீ நல்ல முறையில குடும்பம் நடத்துறாப்புல எனக்கு தெரியல. ஏன் அதான் ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு வாங்கிட்டு வர்றீங்க. உப்பு வாங்கினா புளி வாங்க மாட்டேன், கடுகு வாங்கினா சீரகம் வாங்க மாட்டேன், மிளகா வாங்கினா வெங்காயம் வாங்கிட்டு வர மாட்டேன். இந்த பார், கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒழுங்கா நடக்கும் தெரியுமா. முதல்ல மன ஒத்துமை வேணும், அப்புறம் தான் மத்த ஒத்துமை எல்லாம். ஓஹோ, அதாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தப்பு நடந்தாலும் அதை மறந்துட்டு குடும்பம் நடத்தணுங்கிற. குடும்ப திட்டம் ஒரு அரசியல் சட்டம். கணவன் முதல் மந்திரி, மனைவி எதிர்க்கட்சி தலைவி. அவளுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பம் நடத்தினாத்தான் அந்த வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கையா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா? வீட்டுக்குள்ள போலாமா? ஏற்கனவே புள்ளியில விழுந்து தப்பிச்ச யானை அப்படி மாத்திக்கிட்டே போகுது. ஒரே குழியில 3 யானை விழுந்துருக்கு. வாங்க போவோம், வாங்க போவோம், வாங்க போவோம். அந்த யானைகளை துரத்துங்க. யானைகளை வெளியே எடுக்கிறதுக்கு நான் பறக்கப்பட்ட யானைகளை கொண்டு வரேன். அதுவரை ஜாக்கிரதை. வாங்க. யானைகள் விட யானை ரொம்ப பொருளாதாரம் இருக்க.
மங்கலத்துல என்ன விசேஷம்? அதுவா, நம்ம பாண்டவமங்கலம் ஜமீன்தாருக்காக நம்ம சங்கரு 3 யானையை பிடிச்சாரு. 3 யானை. அப்புறம் அதுக்காக விருந்து அது இதெல்லாம் தடபுடலாம் நடக்குதானே. நம்ம சிங்கப்பாளையம் ஜமீன்தார் மகன் லீலா இல்லைன்னு அது கூட நாட்டியம் ஆட போகுது. அப்புறம் நாளைக்கு மலைவாசிங்க திருவிழா வேற, போட்டிங்கெல்லாம் ஏராளமா இருக்குது. ஆமா, நாட்டியம் பார்க்க வரலையானு நீ? நான் வரேன், நீங்க போங்க. தம்பி சப்ளை சாட்சி வந்துடுறேன். வந்துருங்க. பகைத்துக் கொள்ளாமலே ஒற்றுமையாக உழைத்தேதான் வாழ வேணுங்க. உயர்வு தாழ்வு இல்லாமலே உலகை பகைத்துக் கொள்ளாமலே ஒற்றுமையாக உழைத்தேதான் வாழ வேணுங்க. வேலை வெட்டி பார்க்காமலே விபரம் சொன்னா கேட்காமலே வீணா சிலர் ஆளை மேய்த்து ஏய்த்து வந்த அந்த காலம் மறந்து போனதால்